நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு பதில் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்றாங்க. என்னன்னு பார்க்கலாமா? சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை இடுவாராக. ஆண்டவர் சொல்றாங்க, நீ சமாதானமா இரு. நீ ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டல, அந்த விஷயம் நிச்சயமா தேவன் உங்களுக்கு தருவாங்களாம். ஸோ அதனால அந்த விஷயத்தை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி கஷ்டப்படக்கூடாது. அது ஆண்டவர் விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்த நம்ம ஆண்டோட கேட்கும் போதே நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம கேட்கும் போது தேவன் நிச்சயமா நமக்கு தருவாங்க. இதை கேட்கிற உங்களிடத்துல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற விஷயம், சமாதானமா சந்தோஷமா இருங்க. நிச்சயமா நீங்க கேட்கறது, நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேவன் நிச்சயமா தருவாங்க. இது வரைக்கும் ஏசப்பா உங்க லைஃப்ல நீங்க கூப்பிடாம, ஏசப்பா தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஏசப்பா கிட்ட உங்க மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க. மனுஷங்க கிட்ட நிச்சயமா போய் கேட்காதீங்க. மனுஷங்க நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதை போய் உலகமெல்லாம் சொல்லி தூட்டி திரிவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்னவா வேணா இருக்கட்டுங்க, அதை ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு தருவாங்க. சந்தோஷமா நீங்க இருக்கும்போது ஏசப்பா செய்வாங்க. ஏசு உங்களை அதிகமா நேசிக்கிறார். காட் பிளஸ் யூ.